வணக்கம். 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கொடுக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், சகலமும் சர்வமும் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளில் எடுத்த புதிய முயற்சிகள் கைகூடி வரும். அதே நேரம் காலை நேரத்தில் சுபகாரியத்தில் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டும். காலை 10 மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் ஈடுபடலாம். அனைத்து எண்ணங்களும் ஈடேறும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மூதாதையர்களுடைய ஆத்ம சாந்தி அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு. சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திர சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சற்று பொறுமை நிதானம் வேண்டும். பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதே நேரம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும், அடுத்த காரியத்தில் துரிதமான பலனும் கிடைக்கக்கூடிய நாள். உத்திர 1ஆம் பாதம் உடல் அசதிகள் ஏற்படும். சற்று பொறுமையும் நிதானமும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். உடல் அசதிகள் ஏற்படாமல் உடல் பராமரிப்பில் கவனத்தோடு முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் காலை நேரத்தில் சற்று உடல் சோர்வு இருக்கும். பிறகு அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சி கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் காலை நேரத்தில் கலகலப்பாகவும், பிறகு உடல் அசதிகள் ஏற்படும், உடல் மனசோர்வு ஏற்படும், கவனத்தோடு இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் காலை பொழுதில் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மனசஞ்சல வரும். 10 மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சி கொடுக்கும். நாம் அடுத்ததாக காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நன்மை, எடுத்த காரியத்தில் வெற்றி, புதிய முயற்சிகள் கொடுக்கும். அதே நேரம் அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் ஏற்படும். அதனால் வீண் வாக்குவாதத்தை அது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவர் இடத்திலும் அடியோடு தவிர்ப்பது மிக மிக நன்று. பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். துளாராசியில் பிறந்த உத்திர நட்சத்திர சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காலை நேரத்தில் 10 மணி வரை மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிறகு நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் மிகவும் எச்சரிக்கையோடு